மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஹலாலா ஹராமா, அதை கொஞ்சம் விளக்கம். அதாவதுங்க, சகோதரருடைய கேள்வி, முதல் கேள்வி என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் அல்லது வேறு ஏதாவது பணம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், அவங்க ஒரு நிறுவனத்தினுடைய பேரை குறிப்பிட்டு கேட்கிறார்கள். அவங்க பொதுவா என்ன சொல்றோம், இந்த மாதிரி நிறுவனங்கள்ல நாம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஷேர் ஹோல்டரா சேர்றது, அதனுடைய வருமானத்துல நம்மள என்ன செய்வோம், பங்குதாரர்களாக மாறுவது, அது மாதிரி செய்யலாமா என்று கேட்கிறார்கள். இது போன்று குறிப்பிட்டு மார்க்கத்துல தீர்வு சொல்லப்படவில்லை. பொதுவாக தான் பொருளாதாரத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யும், தீர்வு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பொது தீர்வு இருக்கு இல்லையா, பொது தீர்வை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் இந்த தனி தீர்வை நம்ம தெரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும். அதனால நம்ம ஆரம்பத்திலிருந்தே வரலாம் என்று விரும்புகிறேன். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது, தாராளமாக நீங்கள் பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம். ஃபைதா குதியத்தி ஸலா, தொழுகை முடிக்கப்பட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், நீங்கள் பூமியில தாராளமாக செல்லுங்கள். வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அப்போ தனித்தும் தேடலாம், கூட்டாகவும் தேடலாம். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது முதல்ல மார்க்கத்துல ஹலால் தான், தப்பு கிடையாது. அந்த பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கணும் தெரியுமா, சேரக்கூடிய இரண்டு பார்ட்னர்களும் மார்க்க அடிப்படையில சேரணும். ஒண்ணு, செய்யக்கூடிய தொழிலும் மார்க்க அடிப்படையில் இருக்கணும். இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து 2-3 விஷயங்களை தொட்டு வருகிறது. அதனால ரெண்டையுமே பிரிச்சு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். சேரக்கூடிய பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு கூட்டு சேர்கிறான் என்றால் அதற்கென்று சில விதிகள் இருக்கிறது. இண்டிவிஜுவல் ரூல்ஸ் சொல்லி இஸ்லாத்துல தனியாக இருக்கிறது, மியூச்சுவல் ரூல்ஸ் என்று தனியாக இருக்கிறது. இண்டிவிஜுவல் ரூல்ஸ்னா என்ன, எப்படி தொழுவது, எப்படி நோன்பு வைப்பது, இதெல்லாம் இண்டிவிஜுவல், தனிச்சு செய்யறதான. தொழுகிறது 2 பேரும் கூட்டா நின்னாலாம் தொழ முடியாது. ஜமாத்தா தொழுகிறது வேற. ஏன் தொழுகை நீ தொழுகு, உன் தொழுகை நான் தொழுகிறேன், இப்படி பிரிச்சுக்க முடியுமா, பார்ட்னர் போட முடியுமா, முடியாது. இது இண்டிவிஜுவல். மியூச்சுவல்னா என்ன தெரியுமா, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து செய்வது. அதை தனிச்சு செய்யக்கூடிய சட்டம் அதுக்கு பொருந்தாது. ஒன்றுக்கும் மேற்பட்டு செய்யக்கூடியவர்கள் சொன்னா, இப்ப நீங்க கேட்கக்கூடிய அந்த முத்தூட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் மியூச்சுவல் தான். மியூச்சுவலா சேரும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவ்ஃபு பில் உக்கூதி, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் செய்கிற ஒப்பந்தங்கள் அதை நீங்கள் சரியாக நிறைவேற்ற விட வேண்டும். சரியா, ஒப்பந்தமும் உடன்படிக்கை செய்யறோம் சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது எப்படி இருக்கணும், ஒப்பந்தம் என்பது மார்க்க அடிப்படையிலான ஒப்பந்தங்களா இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், நீ நானும் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி ஒரு கடை ஆரம்பிப்போம், அந்த கடையில் வர லாபத்துல நம்ம பங்கு போட்டுக்கிறோம்ப்பா அப்படின்னு நம்ம வந்து ஒப்பந்தம் பண்றோம். இது மார்க்கத்துல கூடுமா, கூடாது. ஒப்பந்தம் கூடாதுன்றனால இல்ல, ஒப்பந்தம் பண்ண விதம் தப்பு. சரிங்களா, அப்ப இந்த மாதிரியான சில நிறுவனங்களை பொறுத்தவரை நாம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு 1008 சட்ட விதிமுறைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய தலையை அது நுழைக்கிறது. பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, உள்ளும் புறமும் வேறு விதமான அணுகுமுறைகள் வைத்து நடக்கக்கூடாது. தொழில நான் சொல்றேன், அதாவது இந்த மாதிரி பெரிய கார்பரேட்டுக்குன்னு சொன்ன ஒரு தனித்த நியதி என்னன்னு சொன்னா, நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன், பொதுவாக வந்து எல்லா விஷயத்தையும் வெளிச்சமா சொல்லிடுவான். சொல்லிட்டு கடைசியில டிஎன்சி அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, கீழே சின்னதா கண்ணுக்கு தெரியாத வகையில போட்டிருப்பார்கள். அவங்களுடைய அந்த எழுத்து முறை இருக்கு பாருங்களேன், அது படிக்க தெரிஞ்சவங்க கூட படிக்க முடியாது. அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆளுகளே படிக்க முடியாது, அப்படி போடுவார்கள். அப்ப டிஎன்சி அப்ளே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளேன்னு போட்டுட்டு உள்ளுக்கு போய் நடந்தா என்ன நடக்கும், சொல்லாத விஷயத்தையெல்லாம் உள்ள என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஒரு 100 டேர்ம்ஸ் இருக்கும், அதெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கிறது. 2வது, இந்த மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸ் இது மாதிரி இதில் நம்ம சேரும்போது வரக்கூடிய நேரடியான சிக்கல்கள் என்னவென்று சொன்னால், அவர்கள் வட்டி சம்பந்தமான அந்த விஷயத்தையோ மார்க்கத்திற்கு மாற்றம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அவங்க வந்து லீகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், நமக்கு அது வந்து இல்லீகல், நமக்கு வந்து ப்ராஹிபிட்டட், தடுக்கப்பட்டது. அவங்களுக்கு ஏதாவது அப்படி ரூல்ஸ் இருக்கா, எதுவுமே கிடையாது. அவனுக்கு அவன் மனசுல எது சரின்னு நினைக்கிறானோ அது சரி. சரியா, அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிப்பட்ட நிறுவனங்கள்ல சேரும் போது 100% மார்க்கத்தினுடைய அந்த எல்லையை விட்டு வெளியில நின்று அவங்க செய்யறாங்க. அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தால நம்ம அப்படிலாம் செய்யாதப்பா அப்படின்ட்டு அவங்க நோட்டீஸ் அனுப்ப முடியாது. அவங்களுக்கு ஹலால் ஹராம் இல்லை. ஆனா நமக்கு அப்படி இருக்கா, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஓப்பன் கிரவுண்ட்லயே வச்சிருக்கான், அங்கங்க பேரிகேட்ஸ் இருக்கு, நீங்க போகக்கூடாது. இப்படி நிறைய கிரே ஜோன்ஸ் எல்லாம், எல்லை பகுதிகள் எல்லாம் இஸ்லாம்ல போடப்பட்டிருக்க நீங்க பாக்குறீங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது மாதிரி நிறுவனங்களை சேருவதை பொறுத்தவரை அவர்களுடைய நடைமுறைகளை வைத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், 190% மார்க்கத்திற்கு புறம்பாக அவர்கள் நடக்கிறார்கள். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வட்டி சம்பந்தமான இன்வால்மெண்ட். அவங்க பினான்ஸ் பண்ணாலே அதுல என்னதான் இருக்கு,
ஒன்று வட்டிக்கு கொடுக்கிறார்கள் அல்லது மேலிருந்து வட்டிக்கு வாங்குகிறார்கள். இப்போ நாம அதுல ஒர்க்கிங் பார்ட்னரா இல்லை. நம்ம அங்க போயிட்டு என்ன செய்யல, ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு எழுதல, நாம அங்க போயிட்டு காசு வாங்கி கல்லால போடல, அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க ஊருக்குள்ள ஆள் அனுப்பி பணம் வசூல் பண்ணுவான் பாருங்களேன், அந்த மாதிரி நம்ம பண்ணல. நம்ம என்ன செய்யறோம், ஷேர் ஹோல்டரா மட்டும்தான் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஆன்லைன்ல அதனுடைய ஷேரை நான் வாங்குறேங்க என்று மட்டும் சொன்னாலும் கூட நாம ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஓகே, பிரச்சனை இல்லை. அந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் எந்த வருமானத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதான் விஷயம். அவர்களுடைய வருமானம் ஹலாலாக இருந்தாதான் நம்முடைய அந்த பங்கு என்ன செய்யும், ஹலாலாக மாறும். நான் எதுவுமே செய்யலைங்க, நான் கரெக்டா தாங்க இருக்கேன் என்று சொல்வது சிறந்தது. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற பொருளாதாரம் என்பது தவறுதலாகவோ தப்பாகவோ இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுகிறது, ஃபமன் அகத பி இஷ்ராஃபி நஃப்ஸி, யார் ஒருவன் அதை பேராசையோடு அணுகுகிறானோ, பேராசைன்னு சொன்னா நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறதும் பேராசை தான். தடுக்கப்பட்டதின் பக்கம் போறோம் இல்லையா, அதுவும் பேராசையினுடைய வெளிப்பாடு தான். இஸ்லாமிய மார்க்கத்துல ஹலாலா சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லாமலாம் இல்லை. எவ்வளவு விஷயங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அதை விட்டு விட்டு நாம தடுக்கப்பட்ட காரியத்திற்கு செல்கிறோம் என்றால், அல்லது எப்போது வேண்டுமானால் நம்ம தவறு செய்யலாம் என்கிற அந்த சந்தேகமான ஒரு நிலை இருக்கு பாருங்களேன், ஒரு அன்சர்டைனான ஒரு சூழ்நிலை. எந்த நேரத்திலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஹராத்துல விழுந்து விடலாம் என்கிற சூழ்நிலையில இருக்கிற காரியத்திற்கோ அல்லது ஹராத்திற்கோ நம்ம செல்கிறோம் என்று சொன்னால் இதுவும் பேராசை தான். இந்த பேராசை பண்போடு நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லம் யுபாரக் லஹு ஃபீ, அதுல அவருக்கு பரக்கத்தே இருக்காது. அப்படின்னா என்னது, மண் குதிரை மாதிரி தான். மண்ணால நம்ம குதிரை பொம்மையை செய்யறோம், குதிரை செலவு ஒருத்தர் செஞ்சு வச்சுட்டான், சரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், வேலை ஈஸியா முடிஞ்சு, காங்கிரீட்லாம் போடலப்பா, செலவு மிச்சம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மலைக்கு தாங்குமா, ஒரு மலை அடிச்சா கரைஞ்சு என்ன செய்கிறோம், மண்ணோட மண்ணா திருப்பி போயிடும். ஆக அந்த மாதிரி நமக்கு வருமானம் என்பது வட்டியோ அல்லது வேறு விதமான மோசடியோ மார்க்கத்திற்கு புறம்பான அணுகுமுறைகளின் மூலம் வருமானம் வருகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பரக்கத்து இருக்காது. சம்பாதிச்சிடலாம், நம்ம லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிச்சு பெரிய அளவில் இருக்கலாம், நிம்மதி இருக்குமா, இருக்காது. நாளை மறுமையில் அல்லாஹ்கிட்ட போயிட்டு நம்ம நிம்மதியா அல்லாஹ்வை போய் பார்க்க முடியுமா, முடியாது. அவன் கேட்கிற கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஆக இப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்களை இது மாதிரியான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்று நம்ம முடிவு செய்வதற்கு பதிலாக மார்க்கத்திற்கு மாற்றமாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுல நம்ம நேரடியான உழைப்பாளியாகவும் ஒர்க்கிங் பார்ட்னராகவும் இருக்க முடியாது, ஸ்லீப்பிங் பார்ட்னரா ஷேர் ஹோல்டராகவும் நம்ம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அது மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதா உங்களுடைய கேள்விக்கான பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.